ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். என்ன உங்கள் ஏரியாவில் சரியான மழையா? இங்கேயும் கோயம்புத்தூர்லேயும் சரியான மழை பெய்யும், ரெட் அலர்ட்டு. இவ்வளோ வருஷம் கழித்து வரப்போகிற புயல் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானும் நைட்டு தூங்கி எழுந்திரிச்சு வெளியே வந்து பார்த்தா நல்லா மழை பெஞ்சிருக்குன்னு பார்த்தேன். ஆனால் அவ்வளோ ஒன்றும் மழை பெய்ய, லேசாக சாரல் மாதிரி தான் பெஞ்சிருந்துச்சு. நான் ஹவுஸ் ஷிஃப்ட் பண்ணனால என் செடியெல்லாம் பத்திரமா கொண்டு வந்து இப்போ தான் செட் பண்ணி வச்சுருக்கு. இந்த செடி கவனிக்க முடியல, வீடு தேடி அலைஞ்ச அந்த பிஸியில். ஸோ அது பார்க்கும்போது தான் என் செடியில் இந்த மாதிரி எல்லாம் பூ கடிச்சு வச்சுருந்துச்சு. என்னன்னே தெரியல. இதுக்கு ஹஸ்பண்ட் ஒன்றும் பயப்பட, சாம்பல் போட்டால் சரியாயிடும் அப்படின்னு சொன்னார். இஞ்சி வளர்ந்துருந்துச்சு. காலையில் ஒரு மாதிரி அந்த குளிர் கிளைமேட்டுக்கு எதாவது ரெஃப்ரெஷிங்காக குடிக்கணும்னு சொல்லிட்டு காஃபி போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் ப்ரஷ்லாம் பண்ணிட்டு வந்துட்டு காஃபிக்கு பாலெல்லாம் சூடு பண்ணி எடுத்து வச்சிட்டேன். பைனாப்பிள் நேற்று வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அதை கட் பண்ணி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டோடு சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். பிரேக்ஃபாஸ்ட் என்னடா செய்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் நம்மளுக்கு கை வந்த கலையாக நேற்று சாப்பாடு மீதி இருந்துச்சு. அதை தாளித்து கொடுத்துட்டா அவருக்கும் ரொம்ப பிடிக்கும், பாப்பாவுக்கும் ரொம்ப பிடிக்கும், எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். அதையே சாப்பிடலான்னு சொல்லிட்டு அதையே சாப்பிட்டாச்சு. பார்த்தா சப்பாத்தி நேற்று போட்டது வேறு 2 மீதி ஆயிடுச்சு. சரி, அதையும் நம்ம தாளித்து மசாலா சப்பாத்தி மாதிரி செஞ்சோம்னா நம்மளே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சாப்பிட்டாச்சு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த வேஸ்ட் பண்ணக்கூடாது நம்ம என் புது வீட்டுக்கு வந்ததுலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொள்கை எடுத்திருக்கேன். இனிமேல் எதையும் வேஸ்ட் பண்ண மாட்டேன். அதே போல் டெய்லியும் ஒரு ஃப்ரூட் எடுத்துக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. என்னதான் இருந்தாலும் நம்ம மாறினா தான் நம்ம குழந்தைங்க மாறுவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி தான். ஸோ நம்ம மாற ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணலாம், அப்புறம் நம்ம குழந்தைய மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும், டெய்லி ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும், ஹெல்த்தியானது மட்டும்தான் சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் கொஞ்சம் மாறலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். கொத்து சப்பாத்திக்கு வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு மசாலா வந்து நான் கொஞ்சம் பிரியாணி மசாலா ஆட் பண்ணுவேன். நீங்கள் என்ன மசாலா ஆட் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். எக் இருந்தால் எக்கு போட்டுக்கோங்க, அது ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஃபஸ்ட் டைம் நானே பைனாப்பிள் கட் பண்ணியிருக்கேன். நான் ஆக்சுவலாக கட் பண்ணவே மாட்டேன். இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே அழகாக கட் பண்ணிட்டேன். லைட்டாக சால்ட்டு போட்டு இது பண்ணிங்கன்னா நாக்கு அரிக்காது, இல்லைன்னா நாக்கெல்லாம் அரிப்பு எடுத்துரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறையா என்னோடய சின்ன சின்ன விளாக்ஸை பார்க்குறதுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நிறையா வீடியோஸ் வரும். எங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு இந்த தாளித்த சாப்பாடோட அதோட முடிஞ்சிச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.